நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி எப்படி செய்வதென்று செய்து காட்ட போகிறேன். பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவை இருக்க பார்ப்போம். அது என்னென்று நான் இதில் ஆட்டிறைச்சி எடுத்து வெட்டி எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது இதில் 2 உள்ளி, தேவையான கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது தேசிக்காய், கடைசியாக வர தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இதில் நான் கல் உப்பு தான் பாவிக்கிறேன். கல் உப்பு எடுத்துவேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு நான் போடலாம். மற்றது தூளும் நாங்கள் சிலர் கூட போடுவீங்க, சிலர் குறைய போடுவீங்க. அதனால தூளும் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், கடுகு, மற்றது வதக்கேக்கில் போடுறதுக்கு 2 கொஞ்சம் 5-6 கிராம்பு, 2 இந்த ஃப்ளவரும் போடுறோம். இது மற்றது இந்த பட்டையும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதை கரைக்கு போட்டு வதக்கேக்க. மற்றது இறைச்சிக்கு வாசனை தூள் செய்யப்போம். அதுக்கு நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காய், ஒரு நாளைக்கு 15 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மற்றது இந்த கருவாப்பட்டை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். மற்றது சன்ஃப்ளவர் ஆயில் நாங்கள் தண்டைக்குள்ள எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் இனி மற்றது இது இந்த கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் நாங்கள் வெட்டி வச்சுருக்கேன்னு சொன்னால் இறைச்சி கறி செய்யலாம். காய்ச்சி முடித்த அப்புறம் கடைசியில் நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கச்சியாக வெட்டி போடுறோம். நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இனி எப்படி கறி சமைப்போம்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ எண்ணெய் சட்டியில் சூடாகிட்டு நான் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். நாங்கள் இப்போ இதுக்குள்ளே இப்போ கடுகு போட போகிறோம். முதல் கடுகு போடுறேன். கொஞ்சம் கணக்கப்போல் கொஞ்சமாக போடுறேன். பிறகு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம் போட்டுட்டு இப்போ நான் இந்த உள்ளியை போடுறேன். அது இந்த இஞ்சியை போடுறேன். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு நான் இதில் வெங்காயத்தை போடுறேன். இப்போ நான் இதுக்குள்ள வாசனைத்தூள் இப்போ வறுக்க போகிறேன். கொஞ்சமாக கணக்கையில் கொஞ்சமாக வறுக்கணும். பெருஞ்சீரகம், இந்த கொஞ்சம் வெந்தயம், இந்த கருவேப்பட்டை, இந்த கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் கணக்கையில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு சிம்மில் விட்டு நல்லா வறுக்கணும். பாருங்க, இது இப்போ என்னுடைய வறுத்தாச்சு. இதனால அடுப்பு ஓஃப் பண்ணுறேன். இதை அடிக்கணும். அடித்து போட்டு காட்டணும் அப்படின்ட்டு. வெங்காயம் வதங்கிடுது. நான் இப்போ இதுக்கு இந்த பட்டையையும் போட்டு இந்த கராம்பையும் போட்டு இந்த எண்ணெய் பூவையும் போடுறேன். இனி இப்போ நான் இறைச்சியை போட போகிறேன். இனி அளவான உப்பை போடுறேன். இதுக்குள்ள மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளையும் பிரட்டிட்டு வடிவா
மூடி விடப்பணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா அவியணும். அவிஞ்சா அப்புறம் தூள் போடுறது. இப்போ அவிய ஒரு 10 நிமிஷம் அவிய விட விட்டுட்டு பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் அவிய விட்டாச்சு. பார்ப்போம். இப்போ வரைச்சி அவிஞ்சிட்டுது. நான் இப்போ தூள் போட போகிறேன். தூள் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாமே. நான் கூட இல்லை குறைய கணக்காக போடுறேன். நான் பார்த்து தான் போடுறேன். அப்போ நீங்கள் பார்த்து போடுங்க. காணாத நான் இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். தூள் போட்டுட்டு கொதிச்சா அப்புறம் அடுப்பை குறைச்சி விடணும், கூட்டக்கூடாது. ஏன்னா தண்ணி விட இல்லை, அதனால் கடலை பிரட்டி போட்டு ஒரு கொதிக்க வந்த அப்புறம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி மூடி விடணும். 10 நிமிஷம் கிட்ட காணும். நான் இப்போ அடுப்பை குறைச்சி போட்டு மூடி விட போகிறேன். பாருங்க, இப்போ தூளெல்லாம் போட்டு வடிவெல்லாம் அவிஞ்சு தூள் மணமெல்லாம் போயிட்டுது. நான் இதுக்குள்ளே இறைச்சி தூள் இந்த கப்புக்குள்ளே அரைச்சி வச்சுருப்பேன். நான் இப்போ இதில் ஒரு கரண்டி போட கொஞ்சம் போட இல்லை, கொஞ்சம் போட்டாங்க. தூளை போட்டுட்டு நான் இப்போ வெங்காயம் பற்றிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் இதுக்குள்ளே இப்போ போட்டு பிரட்ட போகிறோம். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் வேணுமென்னா உங்களுக்கு தண்ணி இந்த கறியாக வேணுமென்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சமைக்கலாம். நான் தண்ணி விடையில் இந்த பிரட்டுற கறியை தான் வைக்கிறேன். ஒரு 1 மினிட்டுக்கு மூடி விட போகிறேன். பாருங்க, இப்போ 1 நிமிஷம் நான் மூடி விட்டு நான் கொஞ்சம் அடுப்பை கூட்டி இப்போ வடிவாக சமைச்சாச்சு. பாருங்க, இப்படி ரெண்டு வந்துருக்கு. நான் இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ ஒரு சுவையான ஆட்டிறைச்சி கறி செய்து முடித்தாச்சு. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.